மகாபெரிவாஜனம் ஸ்ரீ லலிதாரக சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களை சொல்லி அவள் எங்கும் நிக்கமர நிறைந்திருக்கிறாள் என்று சொல்கிறார்கள். அப்படி எங்கும் நிக்கமர நிறைந்திருக்கிறாள் என்று சொன்னாலும் நம்மால் இன்னும் உணர முடியாத அளவிற்கு நாம் இருக்கிறோம் இல்லையா? அதற்காக இன்னும் அதிலே ஆழ்ந்து சென்று இன்னும் சில விஷயங்களை நமக்கு சொல்லி இப்பொழுது புரிகிறதா, உங்களுக்கு அருகிலேயே அவள் இருக்கிறாள் இல்லையா என்று நம்மை உணர வைக்கக்கூடிய ஒரு நாமத்தை சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட நாமம்தான் ஓம் விஸ்வதோ முக்கியை நமஹ. ஓம் விஸ்வதோ முக்கியை நமஹ. இப்போ முதல்ல பார்த்த விராட் ரூபம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதற்கு தொடர்புடைய நாமம். ஏன்னா விராட் ரூபத்தில் சொல்லும் பொழுது அனைத்து திசைகளிலும் அவளுடைய கண்கள், காதுகள், கால்கள், முகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா? அப்போ அனைத்து திசைகளிலும் முகங்களை உடையவள் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வதோமுகி அப்படின்னு சொல்லிட்டு இதற்காக மட்டும் ஒரு தனி நாமமாக சொல்ல வேண்டும் அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா இப்பதான் விராட் ஸ்வரூபம் சொன்னாங்களே, அப்ப இந்த நாமத்தில் என்ன ஒரு சூட்சுமத்தை ஒளித்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாராயண சூக்தத்துல அழகா சொல்லியிருப்பாங்க. தஸ்ய மத்தியே மகான் அக்னிகி விஸ்வராட்சி விஸ்வதோ முக அப்படின்னு சொல்லியிருப்பாங்களாம். எல்லா பக்கமும் முகங்கள் உள்ளதாக இந்த விராட் சுரூபத்தை சொல்கிறதா. அப்ப அம்பாள் சுரூபமாக நம்ம பார்க்கிறோம். நாராயண சுக்தம் சொல்லும் பொழுது பெருமாளை சொல்றாங்க. ஸோ பெருமாளும் அம்பாளும் வேறு வேறு கிடையாது அப்படின்னு நமக்கு நல்லா இப்ப தெரிஞ்சு போச்சு. ஆக பெருமாளுக்கு சொல்லக்கூடிய அனைத்தும் இவளுக்கும் சேர்த்துதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு புரிந்து விட்டது. இப்ப அம்பாள் சுரூபமாக பார்க்கும் பொழுது விஸ்வதோமுகி ஆக இருக்கிறாள். சரி, இதுல என்ன சூட்சுமம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப யார் உபாசித்தாலும் எந்த திசையில் உட்கார வேண்டும் நமக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த திசையில் உட்கார்ந்து தியானம் செய்ய வேண்டும், அந்த திசையில் உட்கார்ந்து தியானம் செய்யணும், எதோ சொல்லி எத்தனையோ விதிமுறைகள் இருக்கும். இது அத்தனை விதிமுறைகளும் உபாசிப்பவனுக்கு தெரியுமா அப்படின்னா கண்டிப்பா தெரியாது. ஏனென்றால் குருவின் முகமாக தெரிந்து கொண்டு பிறகு அவருடைய அறிவுரைப்படி நடக்கும் பொழுது எத்தனை விஷயங்களும் நமக்கு தெரிய வாய்ப்பு உண்டு. இப்ப நம்ம கேட்க கேட்க நமக்கு ஒரு உத்வேகம் வந்து நம்ம மனதை என்ன சொல்லும் அப்படின்னா, நாமும் இப்படி உட்கார்ந்து உபாசனை செய்யலாமே அப்படின்னு ஏதோ ஒரு திசையில் உட்கார்ந்து கொள்ளும். இப்ப அப்படி உட்காரும் பொழுது கண்டிப்பாக இந்த திசையில் உட்காரக்கூடாதுன்னு இப்ப நம்ம சொல்லுவோமா அப்படின்னா கண்டிப்பாக சில சமயங்கள்ல சொல்லுவோம். ஆனால் அதற்குள் தான் அந்த சூட்சுமத்தை ஒளித்து வைத்திருக்கிறார்கள் இந்த வாக்தேவதைகள். ஆக உபாசிப்பவர்கள் எந்த திசையில் உட்கார்ந்து தியானம் செய்தாலும், அதாவது மனது அங்கே லயித்து விட்டது, அவளை மட்டுமே நினைத்து கொண்டு அந்த இருக்கக்கூடிய அந்த நிலை இருக்கு பாருங்க, அந்த நிலையில் இருக்கும் பொழுது அவனுக்கு பிரத்யக்ஷமாக எல்லா திசைகளிலும் எங்கும் காட்சி தரக்கூடியவளாக இருக்கிறாளாம். அதனால தான் பார்க்கும் இடம் எங்கும் நிக்கமர நிறைந்திருக்கும் பரிபூரணானந்தமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூரண ஆனந்தமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆக இந்த ஒரு விஷயம்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இங்கு அவள் கிடையாது, அங்கு அவள் கிடையாது நம்ம நினைக்க வேண்டியதே கிடையாது. இப்ப எனக்கு இன்னைக்கு கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் இங்கே இருந்து கொண்டு அவளை ஒரு நிமிடம் மனதார தியானம் செய்துவிட்டால் இதோ இங்கே நம் கண் முன்னே பிரத்யட்சமாக தெரிகிறாள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பனா அவ கோவிலுக்கே போக வேண்டியதா இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக பக்தி அப்படிங்கிற அந்த படியில் நடக்க நடக்கத்தான் நம்முடைய மனதிற்குள் இத்தனை மாற்றங்கள் நடைபெறுகிறது. ஆக இந்த பக்தி அப்படிங்கிறது சித்திக்கணும் அப்படின்னா இந்த மனசு எதையாவது ஒன்றை பற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு அந்த ரூபம் முக்கியம். அந்த ரூபத்தை எங்கே குடிக்கிறார்கள்? அந்த மூர்த்தியை அதோ அந்த கருவறைக்குள் சக்தியின் ஸ்வரூபமாக நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அங்க பார்க்கும் பொழுது மனமானது வேறு எங்கும் செல்லாமல் அவளை மட்டுமே பார்த்து பார்த்து லயித்து லயித்து அவளுக்குள் அப்படியே ஐக்கியமாகி விடுகிறது இல்லையா? அந்த நிலைக்கு தான் இந்த பக்தி நம்மை கொண்டு வர வேண்டும். ஆனால் நிஜத்தில் என்ன நடக்கிறது என்றால் அலங்காரங்கள், அபிஷேகங்கள், பூஜைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழியை விட்டு விட்டு ஆடம்பரமாக பூஜைகள் செய்தோம் என்று நாம் மாதட்டிக்கொள்ள பெயர் எடுக்க அனைவரிடமும்
பெயர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் அப்படித்தான் பார்க்கிறோம். இந்த பூஜைகளை அவள் எப்படி ஏற்றுக்கொண்டாள் என்று நாம் ஆத்மார்த்தமாக தரிசிக்க ஆரம்பித்து விட்டாள். ஒவ்வொரு புஷ்பத்தை எடுத்து அவளுக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது மனது அதில் லயித்து அவளுடைய சரணார விந்தங்களில் அந்த புஷ்பத்தை சமர்ப்பித்து விட்டாள். அதைவிட இங்கு பெரிய பாக்கியம் கிடையாது. அப்படி செய்ய முடியாத பட்சத்தில் நாம் இருக்கும் இடத்தில் இருந்து அவளுக்கு மனசார நாம் நினைத்து அவளுக்கு மனதார இந்த ஆத்மார்த்த புஷ்பத்தை அவளுடைய பாதார விந்தங்களில் சமர்ப்பித்தாலே போதும். அப்படியே அவள் நமக்கு பிரத்யட்சமாக காட்சியை தருவாள் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த சூட்சுமமாக இங்கே ஒளித்து வைத்திருக்கக்கூடிய ரகசியம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த முகம் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு பொருள் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு காரியத்தை செய்யக்கூடியதற்கு ஏதாச்சும் நமக்கு ஒரு வழி காண்பிப்பார்கள் இல்லையா, அந்த வழி அந்த துறை அப்படின்னு ஒன்று இருக்கும். அதற்கு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு சொல்லும் பொழுது குருமுகமாக செய்ய வேண்டும், குருமுகமாக உபதேசம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு வழியாக இருந்து இப்ப நம்ம கடவுளை அணுக வேண்டும் என்றால் எத்தனை மார்க்கங்கள் இருக்கிறது. சைவம், வைணவம், அடுத்தது முருகன், அடுத்தது கணபதி, இப்படி நிறையாக இருக்கிறது இல்லையா. அப்படி எல்லா வழியாகவும் அதாவது எல்லா மார்க்கமாகவும் அவள்தான் இருந்து நமக்கு இந்த வீடு பேறு அப்படிங்கிற முக்தியை அவளுக்கு நமக்கு தருகிறாள் அப்படின்னு சொல்வதுதான் இந்த நாமத்தின் தத்வார்த்த விஷயம். மகாபிரியவா சரணம்.